This is Vijay. Welcome to bullsStreet. இந்த வீடியோவில் வந்து செலவே இல்லாமல் ஆல்கோ ட்ரேடிங்கு கோடிங் எதுவுமே நம்ம எழுதாமல் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ஏராவில் வந்து ரொம்ப ஒரு புதுமையான முயற்சியாக இருக்குது. இது எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களே வந்து ஒரு எமோஷ்னல்லெஸ் ட்ரேடிங் பண்ணி நல்லபடியாக ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அதை எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் நான் விரிவாக பேசிக்கிறேன். புது வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்களுக்காகவும். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் என்ன யாருக்காக அப்படின்னா, அதாவது தேவையில்லாமல் உபரியாக ஒரு 10K அல்லது 15K இருக்குது. இதை வச்சுக்கிட்டே நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு அதாவது என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் அப்டேட்டோடு வந்துட்டு இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15K அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தால் இதை வச்சுக்கிட்டே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம சேஃபாக ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ பேசினாலும் நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, as I said 10 to 15K. இதுவே போதுமானது. இதுக்கு மேலே ஒரு பைசா கூட போட வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது நெக்லிஜிபிளாக இருக்கும். அடுத்தது, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த bullsStreet கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த bullsStreet கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து ஒருவரோட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். இந்த bullsStreet கசினோவில் டெய்லி ட்ரேடிங் கிடையாது. சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் ட்ரேடிங் அமையும். வேறஸ் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங், பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான் இருக்கும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது திடீர்னு அமையும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி, அல்லது மார்க்கெட்டிங்கில் இருக்கு, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசித்து டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அமேசிங்காக இருக்குது. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த்து. ஸோ இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன், சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரெண்டுலேயுமே எதையுமே நான் ப்ராமிஸ் பண்ணலை. உள்ளபடி என்னவோ அதை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் அந்த ஆல்கோ ட்ரேடிங் இப்போ வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்குல்ல, இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை கோடிங் எதுவுமே நம்ம எழுதாமல், சாஃப்ட்வேர் பற்றி எதுவுமே நமக்கு தெரியாமல், வெறும் சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லேயே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ இது எப்படின்னா, இந்த ஆல்கோ ட்ரேடிங் என்னன்னு சொல்லிடுறேன். ஆல்கோ ட்ரேடிங் அல்காரிதமிக் ட்ரேடிங், அல்காரிதம் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேடிங். ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த டிமேட் அக்கௌண்ட் கொடுக்குறவங்கெல்லாம் வந்து இது ரெடிமேட் அவங்கள இன்பில்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம சாஃப்ட்வேர் எழுத தேவை. இது முதல் பாயிண்ட். சாஃப்ட்வேர் எழுத தேவையில்லை, கோடிங் எழுத தேவையில்லை. ரெண்டாவது, இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட், திஸ் இஸ் அண்ட் எமோஷ்னல் லெஸ் ட்ரேடிங். நாம் வந்து சாதாரணமாக வந்து ட்ரேடிங்கில் போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு முதல்ல 2 முக்கியமான எதிரிகள் இங்கே உட்காந்துருப்பாங்க. ஒன்று வந்து பயம், இன்னொன்று வந்து
இன்னொன்று வந்து பேராசை. இந்த பயம், பேராசை இது ரெண்டுமே நம்மளுக்கு கவுத்து விட்டுரும். அப்போ அந்த ஆல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அது மிஷின் தான் பண்ணுது, சாஃப்ட்வேர் தான் பண்ணுது. அப்போ அதுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது அப்படிங்கிற, அதுக்கு பயமும் கிடையாது, அதுக்கு மிரட்சியும் கிடையாது, அதுக்கு பேராசையும் கிடையாது. ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்யும். அதனால் இது வந்து ரெண்டாவது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மூணாவது இங்கே என்ன செய்வோம் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது 12B படத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த செகண்டில், இந்த நிமிஷத்தில் அங்கே போய் ரீச் ஆனால் ஒரு கதை, இல்லை அந்த பஸ்ஸை தவற விட்டோம்னா வேறு கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த கண்டிஷன்ஸ். அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வந்து, இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும், இதுதான் இந்த சினிமாலெல்லாம் கதை எழுத யூஸ் பண்ணுவாங்க. இதே லாஜிக் தான். அந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளே வந்தால் இதுக்குள்ளே வரலன்னு அது அப்படிங்கிற மாதிரி இந்த மிஷின் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, ஏதாவது ஒரு கண்டிஷனை பார்ப்போம். சாதாரணமாக இந்த மாதிரி கண்டிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஆல்கோ வந்து இன்பில்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷனை போடுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணக்கூடிய வசதி அங்கே இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுற வசதினா கொஞ்சம் புரியாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து RSI, அந்த RSI அப்படிங்கிற ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். இந்த RSI இந்த மாதிரி இருந்தால் இதை செய் அல்லது இதை செய்யாத அப்படின்னு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் இங்கே எம்ப்ளாய் பண்ண போகிறோம். இதுக்கு முதல் படியாக நம்மளுடைய பிளாட்ஃபார்மை செட் பண்ணிக்கணும். பிளாட்ஃபார்மை செட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீயாக ஆரம்பித்து வச்சுக்கலாம். அப்படி ஆரம்பித்து வச்சுட்டு அதில் ஹோம் பேஜில் போய் நீங்கள் ஆல்கோவெர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி பார்க்கணும். ஆல்கோவெர்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகிறோம் இல்லையா, அதுதான் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறது. இந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து RSI அப்படிங்கிற கண்டிஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். இங்கே தான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இதை வந்து ப்ளே பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொல்கிறத கவனிங்க, குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரு கண்டிஷன் என்னென்னா, பை லாங் கண்டிஷன் RSI crosses above 30, இதுக்கு பேர் வந்து ஓவர் சோல்டு ஸ்டேட்டஸ், அல்லது ஆர் below 30. I repeat again, buy long condition, buy அல்லது லாங் போகிறது அல்லது வாங்குறது, buy or long condition RSI crosses above 30, அதாவது ஓவர் சோல்டு ஸ்டேட்டஸாக இருந்தால் அல்லது below 30. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இதே போல் வந்து ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு எப்படி கண்டிஷன் எம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா, செல் ஆர் ஷார்ட் செல் கண்டிஷன் RSI crosses below 70, இது பேர் வந்து ஓவர் பாட், or above 70. I repeat again, sell or short condition RSI crosses below 70, this is called overbought status or above 70. இப்போ இந்த இடத்துல கூடுதலாக ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம்னா இன்னும் சுலபமாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். என்ன ஃபில்டர் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஆட் ஃபில்டர். அந்த ஃபில்டரில் வந்து as RSI less than 30 and price above 200 EMA moving average. I repeat again, add filter as RSI less than 30 and price above 200 EMA அல்லது DMA daily moving average அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இது என்ன செய்யணும்னா, அந்த கண்டிஷனை வந்து அது எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, சாதாரணமாக மார்க்கெட்டில் வந்து என்ன செய்வோம், நம்ம பையர்ஸ் அதிகமாக இருந்தால் பை பண்ணுவோம், லாங் போவோம். செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் ஷார்ட் செல் பண்ணுவோம் அல்லது விற்போம். இதுதான் சாதாரண எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு பேசிக் தம் ரூல். ஸோ இது என்ன செய்யுதுன்னா, இந்த RSI கண்டிஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் RSI இப்படி போச்சுன்னா பை பண்ணணும், RSI இப்படி போச்சுன்னா செல் பண்ணணும், ப்ரொவைடட் மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி 200க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு செஞ்சுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னது வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான். தொடர்ந்து தேவைப்பட்டால் அடுத்தடுத்த லெவலில் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் வந்து ஹாய் ஆல்கோன்னு போடுங்க. இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை எப்படி நம்ம செய்கிறது, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி செய்கிறது, தமிழில் ஒரு இபுக்காக நான் டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறேன். அந்த இபுக் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஆல்கோ அல்லது ஹாய் புக்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஹாய் சூப்பர் டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. புக் பற்றி நான் சொல்லிவிட்டேன். புக்கு வேணும்னா இபுக் வேணும்னா ஹாய் புக்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதே போல் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஒரு ஆல்கோ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.